ஹலோ ஹால், குட் ஈவினிங். தமிழில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஒரு 3 மந்த்ஸ் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோ போட்டுனா 2 மந்த்ஸ் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷில் ரெகுலராக போட்டுட்ருக்கேன், பட் தமிழில் போடவே முடியல. இங்கிலீஷில் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ கவர் பண்ணியிருப்பேன். நம்ம ஏன் ரொம்ப லேசினஸாக இருக்கோம், நம்ம ஏன் ஓவர் திங்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதை மதர் டங்கில் கவர் பண்ணும்போது இன்னும் நிறைய நாலேஜ் ஷேர் பண்ணலாம், இன்னும் நிறைய தாட்ஸ் ப்ரொவோக் ஆகும்னு சரி ஒரு வீடியோ போடுவோம், தமிழில் வீடியோ போடுற மாதிரி ஆச்சு. ஸோ ஆக்சுவலாக லாஸ்ட் ஒரு 1 இயராகவே என்னோடய க்ரோத்தை நான் எப்படி கம்பேர் பண்ணுவேன்னா, எப்போல்லாம் நாற்று நடுறாங்களோ எதனா ஒரு புது ஆக்டிவிட்டி எடுப்பேன். ஸோ நம்ம எவ்வளோ வளர்ந்துருக்கோம், இந்த பயிர் எவ்வளோ வளர்ந்துருக்கோன்னு சொல்லிட்டு இது சேலஞ்ச் கிடையாது, என்ன நானே கேலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ ஆக்சுவலாக லாஸ்ட் 2 மந்த்ஸாக நான் ரொம்ப லேசினஸாக இருந்திருக்கேன். ஆக்சுவலாக பயிர் பார்த்தோன்னா நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 30 டேஸில் கண்டிப்பாக ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடும் இந்த பக்கம் இருக்க பயிர். ஸோ லாஸ்ட் ஒரு 2 மந்த்தாக எனக்கு எந்த ப்ராக்ரெஸுமே இல்லை பர்சனலாக. பட் இந்த பயிர் வந்து 100 டேஸ் பயிர். இது நல்லா இப்போது 70 டேஸ் கிட்ட ஆகிடுச்சு. நல்ல ஒரு இன்னொரு 30 டேஸில் ஹார்வெஸ்ட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போது டாபிக் உள்ள வரேன். நம்ம ஏன் லேசினஸாக இருக்கோம், நம்ம ஏன் ஓவர் திங்க் பண்ணுறோம். ஆக்சுவலாக 2 மந்த்ஸ் முன்னாடி ரொம்ப பிஸியாக இருப்பேன். எப்படின்னா காலையில் எழுந்துப்பேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், என்னென்னலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் மார்னிங்கே பண்ணி முடிச்சிருவேன் 7 o'clock. பர்சனல் ஒர்க்கு ரொம்ப டைட்டாக இருக்கும், கரெக்டாக ஸ்கெடியூல் படி போவேன். ஸ்கெடியூல் பண்ணி போகிறதுல என்ன ஆகுதுன்னா, ஓவர் திங்க்கான நேரமே கிடையாது, ஓவர் திங்க் பண்ணுறதுக்கு நேரமே கிடையாது. எதனா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண போகிறோமா, எக்ஸிக்யூட்டட். எதனா தாட் வருதா, என்ன தோணுதோ அதை பண்ணுறது. அந்த செகண்ட் தாட்டுக்கான வாய்ப்பே கொடுக்குறதில்ல. பிஸ்னஸ் மேன் எல்லாருமே இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ஸ்கெடியூல் எல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும். என்ஜாய்மெண்ட்டுக்கு டைம் இருக்கும், பிஸ்னஸுக்கு டைம் இருக்கும், பர்சனலுக்கு டைம் இருக்கும். கரெக்டாக ஸ்கெடியூல் படி போவாங்க. ஸ்கெடியூல் பண்ணி போகிறது என்ன ஆகும்னா, ஒரு லாங் டேர்மில் ஒரு பெரிய ஹேபிட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் தாட்டுக்கு வழியே அங்கே நேரமே கிடையாது. ஸோ நம்ம மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் என்னன்னா, ரொம்ப திங்க் பண்ணி எதுவுமே பண்ணுறதில்ல. இது என்னாகும் அது என்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, காலையில் எழுந்துப்பேன், ஸோ எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணுவேன், ஆஃபீஸ் ஒர்க் பார்ப்பேன். ரொம்ப டைட்டாக இருக்கும், அந்த செகண்ட் தாட்டுக்கு நேரமே கிடையாது. இந்த தாட் எனக்கு எப்போ வந்ததுன்னா, லாஸ்ட் வீக் வந்து நானே என்னை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறேன். 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப கரெக்டாக இருந்தோம், இப்போ ஏன் 2 மந்த்ஸாக லேசினஸாக இருக்கும். நடுவில் டெங்கு வந்தது. ஸோ அந்த லேசினஸ் வந்து அப்படியே இதுவாகிடுச்சு. அந்த ஜுரத்துலேருந்து அந்த டயர்டு எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஹேபிட் வந்து அப்படியே ஃபாலோ அப் ஆகுது. எதுவுமே ஒழுங்காக பண்ணுறதில்ல. எதனா ஒன்று பண்ணுமா சொல்லிட்டு ஒரு செகண்ட் தாட் வருது. செகண்ட் தாட் வந்தால் எப்போல்லாம் உங்களுக்கு செகண்ட் தாட் வருதோ, மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் அதை பண்ண போகிறதில்ல. அது மட்டும் நினச்சிங்க. எக்ஸசைஸ் 2 நாள் பண்ணுவீங்க, 3 நாள் பண்ணலாமல் வேணாம் பண்ண மாட்டீங்க, 4வது நாள் பண்ணுவோம். எப்பப்போல்லாம் செகண்ட் தாட் வருதோ கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த டைம் அது நீங்கள் வந்து பண்ண மாட்டீங்க, இல்லைனா ஃபெயில் ஆகிடுவீங்க. பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாமே ஒரு விஷயத்தை அவங்க பிலீவ் பண்ணுவாங்க, இன்ஸ்டிங்க்ட் என்னன்னா, அவங்க நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய சேலஞ்சை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய சக்ஸஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை ஃபேஸ் பண்ணதால் அவங்க மெமரிக்குள்ளே ஏதோ அந்த ஒரு இது நல்லது, இது கரெக்டாக இருக்கும், இது வந்து ஜட்ஜ்மெண்ட்டோட ஒரு மைண்டை ஒரு கன்க்ளூஷன் எடுக்கும், இது ட்ரை பண்ணால் இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு. அந்த இன்ஸ்டிங்க்டை பிலீவ் பண்ணுவாங்க. அந்த இன்ஸ்டிங்க்டை பிலீவ் பண்ணதால் கண்டிப்பாக தான் சக்ஸஸ் இருக்கும். அப்படி ஃபெயில் ஆனாலும் கண்டிப்பாக அதுலேருந்து எதனா ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கண்டிப்பாக அவங்களுக்கு எதனா ஒரு லூப் ஹோல் கிடைக்கும், புது பிஸ்னஸ் வெஞ்சரோ இல்லை புது ஐடியாவோ வரும். ஸோ இப்படி தான் நடக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இது இன்க்ளூசிவ் எனக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நான் சொல்லுவேன். ஸோ நம்மளுக்கு இன்ஸ்டிங்க்ட் ரேராக தான் வரும். ஆக்சுவலாக நான் ஒன்று பார்த்துருக்கேன். இன்ஸ்டிங்க்ட் எப்போ அதிகமாக வருதுன்னா, நீங்கள் எப்போ ஹாப்பியாக இருக்கீங்களோ, இல்லை எப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ, அந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு நம்மளுக்குள்ளேயே ஒரு எனர்ஜி ஒன்று வரும், நம்மளுக்குன்னு ஒரு ஐடியா ஒன்று வரும். நம்ம பேக் ஆஃப் த மெமரியில் ஒரு ஐடியா போயிட்டே இருக்கும், டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ என்னோட நிறைய ஐடியாஸ் வந்து நான் எப்போ எக்ஸசைஸ் பண்ணணும் அப்போ தான் உருவாயிருக்கு. ஸோ அப்போ தான் பார்த்தேன் எக்ஸசைஸ்க்கு அவ்வளோ பவர் இருக்குது. பட் இப்போது 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன், நான் ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியல. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூ. ஆக்சுவலாக இதை வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். என்ன சொல்கிறது, ஸோ எப்போவுமே என்னை வந்து இந்த பயிர் கூட கம்பேர் பண்ணுறது வழக்கமாக போயிடுச்சு. ஸோ இந்த டைம் இந்த பயிர் ஜெயிச்சிடு, எப்போவுமே பயிர் தான் ஜெயிக்கும். ஆனால்
நம்ம எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த கந்தாயத்துக்கு இந்த இந்த குவார்ட்டருக்கு நான் அந்தளவுக்கு பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. பட் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக இது ஒரு பெரிய லேர்னிங் எனக்கு. ஸோ எப்படி வந்து புஷ்பேக் உடனே நம்ம எப்படி டவுன் ஆனாலும் புஷ்பேக் எப்படி ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் இந்த ஒரு லாஸ்ட் 2 months. ஃபைன், இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.